அதுக்கு இந்த அருண் தான் வந்து கமெண்ட்ரி வந்திருக்கிறேன். வழக்கம் போல் எங்களுக்குள்ள ஒரு கமெண்ட்ரி பார்ட்னர்ஷிப். ஒரு இன்னிங்ஸ் அவர் பண்ணாதான் ஒரு இன்னிங்ஸ் நான் பண்ணுவேன். வழக்கம் போல் கவுண்ட்ரு. இன்னும் அதுக்கப்புறம் மொக்க ஜோக் தான் வரல. மொக்க ஜோக் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுவும் ஸோ ரொம்ப நல்லா விளையாடின. ஸோ ஆஷிக் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். ஆஷிக் 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க ஒரே ஓவர்ல. இல்லையாப்பா? வாழ்த்துக்கள் ஆஷிக். ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது அணியை வெற்றி பெற செய்துள்ளீர்கள். கேப்டன் வெயிட் பண்ணு. கேப்டன் வாங்க மிஸ்டர் கேப்டன். வைஸ் கேப்டன் ஆசைப்படுறாரு. வாங்க வைஸ் கேப்டன் வாங்க வாங்க 2 பேர் வாங்க. நம்ம டீம் நான் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அவங்க கிட்ட. என்ன கேள்வி வேணுமோ கேட்கலாமா? என்ன வேணாலும் கேட்கலாம். KMS கேளம்பாக்கம். சொல்லுங்க, கேளம்பாக்கத்துல இருந்து எத்தனை அணிகள் பங்கு பெற்றுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? 3மே வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகணும். எங்களோட வாழ்த்துக்கள். உங்க டீமை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கு இந்த டோர்னமெண்ட் பத்தினா என்ன சொல்லுவீங்க? நல்லா மெயினாக ஆடுற பிளேயர்ஸே வரல இன்னைக்கு. எல்லாருமே ஒர்க்குன்னு போயிட்டாங்க. இதான் சின்ன பசங்க, அவங்களே இந்த அளவுக்கு ஆடுவாங்க நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ அடுத்த மேட்ச் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியிருக்கீங்க. அடுத்த மேட்ச் அவங்க வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா? அதில் மிஸ் ஆன பிளேயரில் ஏதாவது 2 பிளேயர் வந்தாங்கன்னா எங்கள் டீமே வேற லெவல் ஆகினா யார் அது? தாமஸ் சார்லி. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள். ஆனா இந்த KMS ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லவே இல்லையா? KMSனா என்ன விரிவாக்கம் அது சொல்லுவீங்களா? என்னங்க? கேலை மாதா ஸ்போர்ட். கேலை மாதா ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஓகே, அது அடுத்த மேட்ச் சாம்பியன்ஸ் வர்சஸ் நாகாலாந்து டீம். இவங்க 2 பேருக்கிட்டே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. முதல் பாலே ஒரு தரமான ஒரு யாக்கரு, லெஃப்ட் ஆம் ஒரு யாக்கர் போட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்கும். அதை வந்து திரும்பி பார்த்துட்டோம் நம்ம. எனக்கு லெஃப்ட் ஆமர்ஸ்னாலே பேசிக்காக ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயம். பட் இந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து மாற்றி மாற்றி ஓடுவாரா, பவர் பிளேவை டாமினேட் பண்ணுவாரா? ஆகா, இப்போதைக்கு எங்கேருந்து எங்கே ஓடி வராரு பாரு மனுஷன். நைஸ் ஃபீல்டிங் ப்ரோ. ஆக்சுவலி நல்ல ஐடியா. பவுலருக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா கொஞ்சம் ரன்னை இன்னும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா நல்லா இருக்குது. ஓகே, பொறுத்தது போது பொங்கி எழு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட், பட் ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆன் தி லாங் ஆஃப் அண்ட் தட் இஸ் a wicket. வெல்கம் விக்கெட். ஸோ நல்ல லென்த்து, நல்ல பால் மாற்றி மாற்றி போட்டார். பட் பால் ட்ராவல் ஆகலை. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வேறு. ஸோ நைஸ் ஸ்டார்ட் ஃபார் த பவுலிங் டீம். ஓகே, நாகாலாந்து டீம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்குறாங்க. நைஸ் ஸ்டார்ட் இந்த இன்னிங்ஸ். அடுத்த புதிய பேட்டர் உள்ள வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பவர் பிளேல பவுலிங் டீமோட டாமினேஷன் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், அந்த
எப்பா அவ்வளோ ஸ்பீடாக அந்த மனுஷன் எங்கப்பா ஜென்ரேட் பண்ணுறாரு? சீரியஸ்லி தெரியல. ஸ்லோ ரன் அப் தான், பட் ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போடுறாரு. நல்ல பவுலிங் ப்ரோ, நல்ல ஸ்பீட் போடுறீங்க ஆக்சுவலா. அடுத்த ஒரு விக்கெட். இப்பதான் சொல்லிட்டே செம்ம ஸ்பீடா போறாருன்னு. பேட்டருக்கு மிகப்பெரிய ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் நல்ல போல்ட், நல்ல யாக்கறாங்க. சார் தொடர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. ஓகே டிஜே. ஓகே முக்கிய அறிவிப்பு. சுந்தரேசன் அண்ணனை வந்து காணமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு என்ன மாதிரி பால் இது? சீரியஸ்லி தெரியல. பேட்டரி க்ளூலெஸ்ஸா நிக்கிறாரு. அவர் நிக்கிற பொசிஷனை பார்த்தா என்னடா நடந்ததுங்க, ஏதுடா நடந்ததுன்ற மாதிரி ஒரு பால். செம்ம பாலுங்க. சீரியஸ்லி மொரட்டு ஸ்பீடு, செம்ம பால் ஆக்சுவலா. ஓகே மறுபடியும் அதை சொல்லிக்கிறேன். சுந்தரேசன் அப்படின்ற ஒருத்தரை வந்து காணமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல வந்துருங்க. ஓகே முதல் பவர் பிளே ஓவரில் 2 ரன்னு, ஆனால் விக்கெட்டு 3. ஓகே ஆக்ரோஷமான ஓவர் பார்த்தா இப்போ அமைதியான ஒரு ஓவரை பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங் வித் நோ பால். ஓகே இதுக்கு முன்னாடி வந்து லைவ் குவிஸ் கேட்டிருந்தோம் இல்லையா? டிஎம்கே கிரிக்கெட் குவிஸோட லைவ் குவிஸ் நம்பர் 2. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித உடம்புல இருக்கிற சராசரியான ஒரு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்றத கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதற்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக். அவர் தான் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் 1000 ரூபா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காருன்னா பூஞ்சேரியிலேருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஆஹா இந்த ஓவர் அமைதியாக இருக்குன்னு நினைச்சா இல்லை, இந்த ஓவர் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் நோ பால் போட்டால் அடுத்து ஒரு சின்ன கம்பேக் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீரியஸாக அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஓவர் என்ன மாதிரி வேணும் ஓவருங்க? எங்கேருந்து அவ்வளோ ஸ்பீடு எடுக்கிறாருன்னே தெரில. செம்ம ஓவர் போட்டுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்க. பேட்டிங் டீம் ஒரு 4-5 6 அடிங்க, அப்போ தான் வந்து ஒரு ஸ்கோர் வரும். அதுக்கு நாங்கள் விட்டாதானே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இந்த பால் வந்து ஒரு வைடு. ஓ எச் ஆடா மிஸ் பண்ணிட்டாங்களே. அவனுக்குள்ள கரெக்டாக நிற்க வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அங்கே வந்து மிஸ் ஆயிருச்சு, 2 பேருக்கு நடுவில் போயிருச்சு. அண்ட் அது ஒரு சிங்கிள்.
உங்க டீம் பவுலிங் இன்னும் பலமா இருக்குது போலயே. ஸோ ஃபார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் ஃபுல் ஓவர் பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படின்னு. அண்ட் அகைன் டாட் பால். இங்கே சீரியஸாக நல்லா போட்டுக்கிறாங்க. டீம்கிட்டே ஒரு நல்ல சீரப் இருக்குது ஒவ்வொரு பாலுக்கும். நல்ல விஷயமா தெரியுது பார்க்குறதுக்கு. பிகாஸ் அது இங்கே நிறையா மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஆஹா, இந்த பால் கொஞ்சம் மேலே டெலிவரி. அங்க பாருங்க, போட்ட ஸ்பீடுக்கு பின்னாடி இருக்கிற பவுண்டரிக்கே போயிருச்சு. ரன் அவுட். ஆகா, தேவையில்லாத ரன் அவுட். இப்பதான் கொஞ்சம் வரா மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் டாட் பால் போட்டு ப்ரெஷர் தான் வந்திருக்குது. அந்த ரன் அவுட்டு விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 4வது விக்கெட்டு. ஓகே டிஜே. ஓ, நல்ல ஷாட். கேட்ச் கொடுத்திருக்காரு. எப்படி போறார் பார்க்கணும். இல்ல, பால பாத்துக்கிட்டே போனாரு. கேட்ச் மிஸ். பால பாத்துக்கிட்டே போனாரு. பட் ஆனா கரெக்டா போயினாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, போகல. தங்கம் அண்ணா, எஸ், எனக்கு ஒரு ஆசை. என்ன? பாட்டு போடுற டிஜே பாட்டுக்கு நாட்டியம்முக்கு நடனம் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கற்பனை. அவரே நடனமானா எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. அதேதான். எஸ், நம்ம புள்ளிங்க ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க இந்த ஐடியாவை. ஆட விட்டுடுவோம். யார் கூட ஆட போறாரு? தாராளமா, யார் வேணா, நோ அப்ஜெக்ஷன். நம்ம டிஜே டெலிவரி. சரி, யார் கூட ஆட போறாரு? அது தெரியாது. அத அங்க ஷேர் கேர்ள்ஸ் கிட்ட சேர்க்க மாட்டாங்க சொல்லிடு. ஆமா, அவர் போற கவுண்டருக்கு அங்க சேர்க்க மாட்டாங்க. ஆமா, நிறைய நோஸ் கட் பண்ணிருக்காரு சவுண்ட்ல. அதேதான். எஸ், அங்க கண்ணாடிலாம் காட்டி போனா கத்தி குத்து தான் கிடைக்கும் அவருக்கு. ஆமா. இது நீ நல்லா ஆட மாட்டியா? ஓ, லெக் 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 இல்லையா? கரெக்டா தான் போயிருதா? எஸ், கரெக்டா தான் போயிருதான். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஸ்கோர் ஓவர் முடியல. 9 ரன்ஸ் ஆன் தி போர்ட். அண்ட் மறுபடியுமே வந்து சுந்தரேசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவரை தேடிட்டு இருக்கிறாங்களாம். சுந்தரேசன் அண்ணே, இந்த கூட்டத்தில் எங்கே இருக்கிறீங்க? கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கினே. பாவம், உங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. அண்ணி, சுந்தரேசன் அண்ணி, எங்கேயாவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸ் பக்கம் வாங்கினே. ரொம்ப நேரமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. ஆனால் விக்கெட் இழப்பு 4. இது வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு டீம் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 விக்கெட்டு. மன்னிக்கணும், ஸ்கோர் 10ஆம்ப்பா. ஒரு சின்ன கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கோரர் கொஞ்சம் போர்டில் மாற்றுங்க, 10ன்னு எழுதி வச்சுங்க. 10 பாட்டே போலனா நாங்கள் வைப்பு பண்ணுவோம்டா, அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். ரொம்ப ரொம்ப தள்ளி போட்டாரு. அதனால ஒரு நோ பால். எனக்கு வருத்தம்பா. முதல் நல்லா போட்டு அடுத்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வருத்தம்பா. இலவச அடி. ஆனால் அது அடி விழுகுமான்றதில்ல, பால் இலவசம். பொறுமை சாமி, பொறுமை. அதேதான், பொறுமை சாமி, பொறுமை. கோச்சாரா? இதுவும் வெளியே. அகைன் நோ பால். அவுட் ஆஃப் த பிட்ச் போட்ட காரணத்தினால மறுபடியும் நோ பால் கொடுத்துருக்குறாங்க. எஸ், ஓவரை மாத்திரலாமான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான். ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஓவர் கண்டிப்பாக இன்னொரு விக்கெட் விழுகுமா? தெரியலையே,
தெரியலையே. இன்னொரு விக்கெட் விழுந்தா பேட்டிங் டீம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் half ஆஃப் த டீம் காலி ஆயிரும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நல்ல ரன் அடிக்கணும். நீங்கள் என்னப்பா வரதெல்லாமே வந்து ஒரு லோ ஸ்கோரராக இருக்குது. கடைசியாக 3 மேட்ச் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் கடந்த 2-3 நாளாக ஒரு லோ ஸ்கோரர் அதிகமாக இருக்குதே. ஓகே, அம்பையர் கிட்ட ஏதோ பேசுகிறாங்க, என்னன்னு தெரில. அம்பையர் ஒய்டு மட்டும் கொடுக்காதீங்க, பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல். ஆனால் எங்கள் அம்பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எஸ், ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. புதிய பவுலர் உள்ளே வந்திருக்காரு. என்ன மாதிரி போட போகிறாருன்னு தெரியலையே. அடடா, நல்ல பால் நின்று வந்ததுங்க. பேட்ரு மேலே தான் லைட்டாக குறை சொல்லணும். அண்ணன் கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்தானா பந்துக்கு வழிகாட்டி அனுப்பி விட்டுருப்பாரே. மிஸ் ஆயிருச்சு. ஆக மொத்தத்துக்கு ஃப்ரீ ஹிட் வேஸ்ட்டாக போச்சு. சரி, ஓகே, அடுத்த பால் பார்ப்போம். ஓட பால் போட. ஆஹா, நல்ல ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஃபீல்டிங். ஆஹா, ரன் அவுட். ஐயோ, த்ரோ கொஞ்சம் மிஸ் ஆய. இல்லை, த்ரோ புல்லட் த்ரோ தான் ஆக்சுவலாக. பவுலருக்கு வந்து கையில் பிடிக்க முடியல. அண்ட் அது ரொம்ப ஸ்பீடாக போட்டாப்ல. எஸ், அதே தான். அப்பாலஜிஸ் கேட்குறாரு. சாரி மச்சான், வெறி குண்டு போட்டுவிட்டேன் அப்படின்னு. யார் மேலே கொலை வெறியோ தெரியல. ஆகா, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஒர்க் ஆயிருச்சு. இத்தனை பால் நான் ஸ்பீடாக தானே போட்டேன், ஏமாத்திட்டீங்களே. ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட்டு. கிரெடிட்ஸ் டு பவுலர். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஓவர் கட் பண்ணி நான் அடுத்த பவுலர் வந்து வெறி கொண்டு போடுவார். எங்கே ஓவரேடா கட் பண்ணுறீங்க அப்படின்னு. வேற லெவல், வேற லெவல் பவுலிங். ட்ரைனிங் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. ஓகே டிஜே. ஆஹா, நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். என்ன கணம், என்ன கணம் அப்படின்ற மாதிரி. நல்ல பால், நல்ல பாலிங்க. யாராவது இருக்கீங்களா? யாரும் கிடையாது. இல்லை, ஷார்ட்ல யாரும் கிடையாது. எல்லாம் சர்க்கிளுக்கு கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓ, நல்ல பால் டு எண்ட் தி ஓவர். இந்த ஓவரில் தேவையான ரன் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் வேறு விழுந்துருக்குது. ஒரு ஸ்லோயிஷ் பால், டெக்னிக்கலி நல்ல பால் அது. அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 1-4, அதாவது 14 இப்போதைக்கு. ஓகே டிஜய். ஓகே, 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 1-4 இங்கே.
அண்ட் நோ பால் கொடுத்துருக்குறாங்க. நோ பால் கொடுத்துருக்குறாங்க. எஸ், இன்றைய முதல் சக்கிங் வந்து இங்கே பார்த்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் சக்கிங்கை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. எனக்கு முன்னாடி நோ பால், ஹைட் நோ பால், 2 பால் நோ பால் போட்டு ஓவர் கட் ஆச்சு, அதெல்லாமே பார்த்துருக்குறோம். பட் நான் இது சக்கிங் காரணமாக. ஸோ ஆக்சுவலி ஒரு விதத்தில் வந்து இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆக்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறோம். அண்ட் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒரு ஆம் ஆக்ஷனு கஷ்டப்பட்டு ஓடுற மாதிரி இருக்குது. பட் ஒரு டாட் பால் அண்டு மீடியம் பேசர் மாதிரி தான் தெரியுது பவுலர். ஓகே, அவுட்டுன்னு கேட்குறாரு. எதுக்கு ஆடா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எச்சாக்கா அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டு மறுபடியும் என்னடா அது ஒரு ஓவருக்கு பவுலரை மாற்றிங்கன்னா மாற்றி விக்கெட் விழுகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விக்கெட் இங்கே. ஓகே டிஜே, ஓ இது நோ பால். இது நோ பால், ஃபுல் டாஸ் டெலிவரி, நோ பால். ஆமாங்கண்ணே. நோ பால் போட்டுருக்குறாங்க. மறுபடியும் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. மிஸ் ஆயிடுச்சே. ஸ்டம்பிங் கேட்குறாரு. கீப்பர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற அப்படி. எஸ், இவ்வளோ க்ளோஸெல்லாம் கீப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எம்எஸ்டி ஃபேனாக இருப்பார் போலயே. ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் எம்எஸ்டி பெருமையெல்லாம் பேசுறீங்க. போகும்போது பார்த்து பண்ணி விட்டுப்பாங்க ப்ரோ. ப்ரோ கேட்ச் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ. அது ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 17. ஓகே டிஜே, காசு இருக்குதா வாங்கி கொடுக்கறதுக்கு? இருக்குது போல. And we are in the end game of the first innings in this match. 113 மேட்ச் நம்பர். ஓகே, முதல் பால் ஒரு ரன் அவுட். எனி சான்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே ஆளே இல்லை. பவுலர் தான் ஓடி போய் எடுக்கணும். அண்ட் கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் மாற்றி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஓவரில் பெருசாக நம்ம பவுண்ட்ரிஸ் இந்த ஓவரில் மேட்ச்சில் வந்து அவ்வளோ பவுண்ட்ரிஸ் எதுவுமே பார்க்கல. பிகாஸ் நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க சோஃபார். ஷாட் ஃபைனலி குட் டச்.
Yes, finally in a good touch and it's a 6. Okay, DJ. ஜாலியாக உட்காந்து ஸ்டோரி போட்டுக்கிட்டு ஓகே 6க்கு அப்புறம் மற்ற பால் மறுபடியும் ஓங்கி அடிக்க ட்ரை பண்ண நம்மள ரன் அவுட் எனி சான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதா வந்து சொல்ல முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் டாட் பால் ஆஹா புட்டாசா மிஸ் பண்ணி விட்டாரே அங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுவும் ஒரு டாட் பால் கணக்கு. ஓகே, ஒரு 6க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேக் டு பேக் டாட் பால். நல்ல கம்பேக் அங்க. ஓகே, இது வந்து யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பந்து. அண்ட் வைடு, ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட். நல்ல கீப்பிங் அங்க, சீரியஸ்லி நல்ல கீப்பிங். பிடிச்ச வேகத்துல பால் அடிச்சிட்டாரு. ஓகே டிஜே, என்னங்கிறனா இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போங்க. அண்ட் மறுபடியும் வைடு. எட்ஜு. எஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிராவோ ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்க, உயிரை கொடுத்து அடிக்கிற மாதிரி. ஆஹா, இல்லை, மிஸ் ஆயிருச்சு. அண்ட் 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. 2 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. கடைசியாக ஒரு சில பவுண்டரிகள் பார்த்தோம், அதனால வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்கோர் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 29 அண்ட் 30 ரன் ஆன் த போர்டு டார்கெட்டு. ஸோ எஸ், அகைன் ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் தான் வந்து நம்ம பார்க்கணுன்னு இருக்குது போல். பார்ப்போம் எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு எஸ் அகைன் அந்த லெஃப்ட் ஆமர் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களேன் ப்ளீஸ். ஓவர் போட்டிங்களே, அப்படியே கை தூக்குங்க. மாஸ் பவுலிங் ப்ரோ, சீரியஸ்லி நல்ல ஸ்பீட். ஆகாஷ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. பார்த்தீங்கன்னா டார்கெட்டே 30 தான் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணே, பட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளையாடின மாதிரி இல்லை. கடைசி ஒரு அந்த 2 ஓவர் நடுவில் ஒரு பவுலர் கட் ஆயிட்டாரு நோ பால் காரணமாக. ஓஹோ, ஆமா, ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் நிறைய போச்சு. நான் வந்து டார்கெட் பார்க்கும்போது தான் டப்புனு இவ்வளவு நேரமே விளையாடிட்டு இருந்தாங்க, பட் டார்கெட் 30 தான் வந்திருக்கு. எனவே 30 டார்கெட் டிபெண்ட் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆமாண்ணே, ஏற்கனவே 32 டிபெண்ட் பண்ணிருக்காங்க. 31 டிபெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த கேம்ல பவுலிங் டீம் ஒட்டுமொத்தமா விளையாண்டதே 3 பேர் தான், கீப்பர், கேப்டன், பவுலர். மாத்தி அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் விளையாண்டாங்களே. மற்ற எல்லாருமே ரெஸ்ட் விட்டா மாதிரி இருந்துச்சு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்கள் தலைமையில் மே 4ஆம் தேதி நம்மளுடைய மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள்
துவக்கி வைத்த இந்த ஆட்டம் 11வது நாளான இன்று 7வது போட்டியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 7வது போட்டியில் சாம்பியன் சேலஞ்ச் காயார் மற்றும் நாகாலம்மன் செலக்ட் செம்மஞ்சேரி குப்பம் ஆகிய அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. இதில் நாகாலம்மன் செலக்ட் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் சாம்பியன்ஸ் சேலஞ்சர்ஸ் காயார் 30 டார்கெட் கொடுத்திருக்கின்றார்கள். 2வது இன்னிங்ஸை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கு விளையாடி கொண்டிருக்கின்ற 274 அணி வீரர்களுக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த கிரிக்கெட் போட்டியை இங்கு விளையாடுவதற்கு அனுமதி தந்த எங்களுடைய கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபை அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றம் ஆகிய நிர்வாகத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தொடர் நடத்துவதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதன் பேரிலே இவ்வளவு பெரிய தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. ஆமாங்க, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த டோர்னமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இப்போ வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டிஜே ஓகே, காலையில ஜாகிங் இப்பதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரமா இந்த பாட்டு போட்டு விட்டுருந்தேன். அண்ணே, ஜாகிங் வாங்கி முடிஞ்சது. ஸ்டார்டிங் முதல் பால். இந்த மாதிரி ஒரு ஷாட் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஷாட். பவுண்டரி. எஸ், பவுலரா போட்டு கலக்கி இருந்தாரு. இப்ப பேட்டரா வந்து கலக்க போறாரா அப்படின்றத பார்க்கணும். ஓகே டிஜே. மறுபடியும் ஒரு ஷாட் பால். 4 ஆரா 4. மறுபடியும் போடு பாட்டு சாங்கு. அடிச்சது யாரு? லெஃப்ட் ஹேண்டர் பாரு. ஓகே டிஜே. உம்மா அம்மா சாங் போட்டா அப்ப எப்படி டான்ஸ் ஆடுறது?
ஷாட்ரா போ ஷாடே 6 6 அம்மா சாங் போடுப்பா செம்ம ஷாட் இந்த ஸ்டெப் போடணும் ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா கிரிக்கெட் டீம் அரும்பாக்கம் வர்சஸ் ஜிஎஸ்சிசி நியூ கால்பாக்கம். ஸோ ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கேப்டன் டீம் ட்ரெஸ் போட்டவங்க அண்ட் ஜிஎஸ்சிசி நியூ கால்பாக்கம் டீம் கேப்டன் வாங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு. ஓகே டிஜே. இந்த பால் இது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே பவுலரை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டீசன்ட். உமா உமா பாட்டு போடுங்கப்பா. வேணாம் வேணாம் வேணாம், அது கீழே இருக்கும்போது போட்டுருக்கணும், இப்போ போடக்கூடாது. கீழே இருக்கும்போது போட்டுருந்தீங்கன்னா நான் இவங்களை பார்த்து அந்த ஸ்டெப்பை போட்டிருப்பேன். இப்போ நான் மேலே இருக்கிறேன். நியாயமா இது? நான் ஒரு பெரிய டான்ஸரா மாறலான்னு இருக்கேன், இவங்க ஒத்துழைப்பு தரமாட்டேன்றாங்க. மாறலாமா? ஓ வரவங்க போறாங்க, ஒரு ஓவர்ல மேட்ச் முடியும்னு பாக்குறாங்க போலயே. இல்ல 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 சேஃப் சேஃப். தனியா ஆடினா தான் டான்ஸரா ஆக முடியுமா அப்படின்னு லிடியா மேடம் சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்கு மாம்ஸ் ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. நானும் வந்துடவா? அங்க நம்ம புள்ளிங்களே வேணான்னு சொல்றதா வேணான்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து விக்கி கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். விக்கி என்ன சொன்னானா, இல்ல இல்ல நீங்க பெட்டரா ஆடுறீங்க ப்ரோ. அது யாரு? சரண்யா. அவங்க தான் வந்துட்டு சச்சக்கு புச்சுக்கு ஆடுறாங்க. யாரு? சரண்யா கையை தூக்குமா. சரண்யா கையை தூக்குங்க. யா 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 சரண்யா கையை தூக்குங்க. அதாவது அதான் அரும்பாக்கம் டீம் கேப்டன் வாங்க. சூர்யா கிரிக்கெட் டீம் கேப்டன். கேப்டன் யாருங்க? கலர் கண்ணாடி போட்டதுனால அவர் டான்ஸ் கொஞ்சம் கலர் கலரா தெரிஞ்சிருக்கும் போல. அண்ட் ஜிஎஸ்சிசி கேப்டன். அண்ட் ஓகே அடுத்த ஓவர். அடுத்த ஓவர் அகலப்பந்து. இட்ஸ் வைட் டெலிவரி. ஆகாஷ் 7 ரன் அடிக்கணும். அண்ணா 16ஆம் தேதி ரெடியா இருங்க. நம்மளுடைய எஸ்டி தூக்கி அடிச்சார். ஒரு கிராச் பிராக்டிஸ் பிடிப்பாரான்னு பார்க்கணும். இல்லை, கடப்பாறை டீம் ஆச்சே. கடப்பாறை டீம் எப்படின்னா கடப்பாறை டீம்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு, மொத்தத்துல எங்களுக்கு ஃபன் இருக்கு. அது வேற. பட் டீமோட ஒரு ஒரு புது வித்தியாசமா வந்து இறங்குவாங்க. அடிச்சாரு, தூக்கி அடிச்சாரு. யாரான்னு பார்க்கணும். அண்ட் மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. மேட்ச் முடிஞ்சிடுச்சு. பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் சூர்யா கிரிக்கெட் டீம் அரும்பாக்கம் வர்சஸ் ஜிஎஸ்சிசி நியூ கால்பாக்கம். ஸோ ரூல்ஸ்லாம் தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு ரூல்ஸ்லாம் தெரியும். டாஸ் யார் கேட்க போறீங்க? மைக் மிஸ்ஸிங்கா? ஹெட்ஸ் டெயில்ஸ். டாஸ் கோல்டன் ஸ்டார் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் a கால். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் டீம். வாழ்த்துக்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் டீம் டாஸை வின் பண்ணி இந்த ஒரு வெள்ளிக்கானையும் பரிசாக வின் பண்ணியிருக்காங்க. வெற்றி பெற்ற